காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக காவேரி வழியில் பார்க்குறாரு விஜய். விஜய் இறங்கி எங்கே காவேரி போயிட்டுருக்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு என்ன காவேரி மறுபடியும் என்கிட்ட கோச்சிக்கிட்டியா? நான் எவ்வளோடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, வெண்ணாவோட பிரச்சனை இந்த அளவு ஆகும் நான் நினைக்கல காவேரி, ப்ளீஸ்டி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சிருக்கணுங்க வெண்ணாவோட பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபஸ்ட் நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் தான் எதுவுமே காதில் வாங்கலை. இப்போ பார்த்தீங்களா எங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டுமா இங்கே எங்கள் வீட்டில் தொல்லை கொடுக்குறாங்க எல்லாரும். எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதுக்கெல்லாம் காரணமும் யாருன்னு உனக்கு தெரியுமா? பசுபதியும் அவங்க பொண்ணும் தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். அவங்க 2 பேர் தாண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி விட்றாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. அந்த பசுபதியை பார்த்து நான் கேட்க கூட கேட்டேன். ஆனால் நான் கூலாக பதில் சொல்கிறான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. அவங்க தான் காவேரி இதுக்கெல்லாம் காரணம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வெண்ணிலாவை அவங்க தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வெள்ளை மேலே இப்போ கூட வெள்ளை மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, நான் அப்படி சொல்ல காவேரி, அவள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. அவளுக்கு புரிய வச்சிடலாம், நீ கவலைப்படாத. இங்கே பாருங்கள், வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? வீட்டில் எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? காசுக்கு தான் நான் நடிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்றாங்க. எனக்கு புரியுது காவேரி, உன் நிலைமை என்னென்னு எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனால் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் வெள்ளாவோட பிரச்சனையை முடிய போகிறதில்ல, இங்கே இருக்க பிரச்சனையும் முடிய போகிறதில்ல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது மயக்க அடிச்சு அப்படியே காவேரி விழுறாங்க. விஜய் அதிர்ச்சி அடைகிறார். காவேரி காவேரினோட அப்படியே மயங்கி போகிறாங்க. தனி தெளிச்சு பார்க்குறாரு. ஆனால் காவேரி எழுந்துக்க மாதிரிலாம் ரொம்ப பயந்து போகிறார். காவேரின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக காவேரி எங்கே போனாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக காவேரி பார்த்துட்டு, சரி நான் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் திடீர்னு பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு மயக்கடிச்சு வந்துட்டா, என்னன்னே தெரியல டாக்டர் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், கர்ப்பமான பொண்ணு நேரத்தோடு சாப்பிட்ணும், அவங்கள நேரத்தோடு சாப்பிட வைக்க மாட்டிங்களா? இப்படியா விடுறது? அதனால தான் மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னோடனே, கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் யார்? காவேரிக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, டாக்டர் காவேரி ஆல்ரெடி தெரியுமா? தெரியுமே, செக்கப்புக்கு இங்கே தான் வராங்க காவேரி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. டாக்டர் அது அப்படி சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் அவளோட ஹஸ்பண்ட் டாக்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காவேரி கிட்ட அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இந்த நிலமையில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே டாக்டர் நான் காவேரி பார்க்கலாமா? காவேரி போய் பாருங்கள், இப்போ நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே ஓடி போய் காவேரி பார்க்குறாரு. காவேரி, நீ கர்ப்பமாக இருக்கியாடி, ஏன்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே அப்படியே உணர்ச்சிவசப்படுறாரு விஜய். அப்படியே கட்டிட்டு அழுறாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாரு விஜய். அடுத்து இங்கே வாங்க, சாரிங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட கையை தன்னோட வயிற்றில் வச்சு காட்டுறாங்க. காவேரி சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் காது வச்சு கேட்குறாரு, கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு, கேட்குது அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் போகணும், சும்மா கேட்குதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நம்மளுக்குன்னு உயிர் வந்திருக்கு காவேரி, நம்ம 2 பேரோட உறவுக்கும் சாட்சி காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் தான் காவேரி, நீ நானும் குழந்தை, நம்ம 3 பேர் போகிறோண்டி, வேறு எதுவுமே தேவையில்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி காவேரி, இங்கே பாரு, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, இதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டேன், என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, ப்ளீஸுங்க, முதல்ல வெள்ளாவோட விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க, அப்போ தான் நிம்மதியாக நானும் வீட்டில் இருக்க முடியும்ல, பிரச்சனை இருந்தால் நம்ம குழந்தைக்கு பாதிக்குமாங்க சொல்லியிருக்காங்கன்னு. காவேரி, வெண்ணோட விஷயத்தை நான் இப்படி முடிச்சிடுவேன் அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக ஃபோன் வருது. தாத்தா தான் ஃபோன் பண்ணுறாரு. இரு காவேரி அப்படி சொல்லிட்டு, தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, எங்கே இருக்குது விஜய் அப்படின்னோடனே, தாத்தா இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது தாத்தா, தாத்தா உடனே கிளம்பி வாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்ருக்கு, என்னப்பா சொல்கிற, நீங்கள் வாங்க தாத்தா அப்படின்னோடனே, இங்கே தாத்தா இப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி தாத்தாவும் அங்கே வராரு. என்ன விஜய், என்ன ஆச்சுப்பா, காவேரிக்கு எதாவது பிரச்சனையா தாத்தா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறார் விஜய். தாத்தா நீங்கள் கொள்ளு தாத்தாவா போகிறீங்க தாத்தா, என்னப்பா சொல்கிற, நான் அப்பாவை போகிறேன் தாத்தா அப்படின்னா சந்தோஷம் தாங்க முடியல நம்ம தாத்தாக்கா, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு.